வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்த முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எடுத்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் பயணம் செய்கின்ற இந்த பாதையில் சறுக்கல்கள் வரலாம். ஆனாலும் உயர்ந்த கொள்கைக்காக நாம் பாடுபடுகிறோம் என்று எண்ணி தொடர்ந்து நாம் பயணத்தை தொடர வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் நன்றாக கல்வி கற்க வேண்டும், அவர்களுக்கு எல்லா விதமான பயனும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் தோறும் கல்வி சாலைகளை அமைத்தார். அவர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், சீருடைகளை கொடுத்தார். இந்த மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேறினால் உலக அளவில் உயர்ந்து விடுவார்கள் என்று எண்ணி எப்பொழுதும் அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டு அவர்கள் நலனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 1967 எந்த மாணவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அந்த மாணவனாலேயே பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். நிருபர்கள் கேட்ட நேரத்திலே சொன்னார், ஜனநாயகம் வென்றிருக்கிறது என்று சொன்னார். கல்விக்கும் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டது ஒரு மாணவனால். எந்த மாணவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், உலக அளவில் பெயர் பெற வேண்டும், அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த காமராஜர் தோற்கடிக்கப்பட்டது ஒரு மாணவனால். அந்த நேரத்தில் கூட ஜனநாயகம் வென்றது என்று சொன்னார். இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் ஒரு மேடையிலே சொல்லுவார். ராமர் காட்டில் அலைந்து திரிந்த பொழுது தண்ணீர் குடிப்பதற்காக தன் அம்பை அங்கே மணலிலே குத்தி வைத்துவிட்டு தண்ணீர் அருந்தினார். தண்ணீர் அருந்திவிட்டு அந்த அம்பை எடுத்த பொழுது அங்கே ஒரு தவளை அங்கே இரத்தமாக மேலே குற்றப்பட்டு அங்கே கிடந்தது. ராமருக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. ராமர் தவளையை பார்த்து கேட்டார், தவளையே, நான் அம்பை குத்தும் பொழுது நீ சப்தம் போட்டிருக்கலாமே, நான் அதை நிறுத்தியிருப்பேனே என்று சொன்னார். அதற்கு அந்த தவளை சொன்னது, ஐயா கடவுளே, ராமா, நான் தினமும் வணங்கி கொண்டிருப்பது உங்களை. மற்றவர்கள் என்னை துன்புறுத்துகின்ற பொழுது ராமா ராமா என்றுதான் நான் அழைப்பேன். ஆனால் அந்த ராமனின் அம்பு என் உடலில் பட்டவுடன் எனக்கு முக்தி கிடைத்து விட்டது. அம்பு என் உடம்பில் பட்டாலும் நான் வணங்குகின்ற கடவுளின் அம்பு என்பதால் எனக்கு அதன் மூலம் முக்தி கிடைத்து விட்டது என்று அந்த தவளை சொன்னது. ராமர் மிகவும் வருத்தப்பட்டார், கண்ணீர் வந்தது. அதை போலே தான் பெருந்தலைவன் காமராஜ் எந்த மாணவனுக்காக உழைத்தாரோ, எந்த மாணவ செல்வங்களுக்காக உழைத்தாரோ அவர்களாலே தோற்கடிக்கப்பட்டது கூட ஜனநாயகம் வென்றது என்று சொன்னார். அதை போலே அந்த தவளையும் ராமா 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 என்று வணங்கி கொண்டிருக்கின்ற கடவுள் தனக்கு துன்பம் இழைத்த நேரத்தில் கூட அந்த தவளை சொன்னது, எனக்கு புண்ணியம் தேடித்தந்தாய் என் இறைவா என்று அந்த தவளை மகிழ்ச்சியோடு இறந்தது. இதுதான் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது அதிலே தடைகள் வரும், அதிலே ஏற்றத்தாழ்வுகள் வரும். அதை நாம் பாசிட்டிவாக மாற்றுவது தான் சாலச் சிறந்தது. அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜ் மாணவனால் தோற்கடிக்கப்பட்ட நேரத்திலும் ஜனநாயகம் வென்றது என்று சொன்னார். எந்த தவளையை ராமர் அம்பால் குத்திய போது கூட அந்த தவளை சொன்னது, நான் தினமும் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த ராமரின் பானம்தானே எனக்கு முக்தியை வாங்கி தந்தது என்று பெருமை சேர்த்தது. இதுதான் வாழ்க்கை. உயர்ந்த கொள்கையோடு நேர்மையோடு வாழ்கின்ற நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பெருமைதான் கிடைக்கும். அதைத்தான் பெருந்தலைவன் காமராஜ் எதிர்கட்சியினரும் பாராட்டுகின்ற வகையில் ஜனநாயகம் வென்றது என்று சொன்னார். எனவே வெற்றி படிக்கட்டில் நாம் பேசுகின்ற இந்த கருத்துக்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். அதற்காகத்தான் உங்கள் வசந்த் டிவி வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. தினமும் காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திப்போம் என்று சொல்லி அமைகின்றேன். வணக்கம்.